Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. கேப்டன் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நினைவு வருது எனக்கு சார். நான் முதல்ல வாயை திறந்து டைலாக் பேசினது அவர் எதிர்த்து தான். டைரக்டர் மகாராஜ் சாருடைய வல்லரசி திரைப்படத்துல தான் போலீஸ் ஆபீசர்னு சொன்னாலுமே கேப்டன் தான். நிச்சயமா போலீஸ் ஆபீஸுக்கு உண்டான அந்த கெத்து, அந்த உடல்வாகு எல்லாமே அந்த பெர்ஃபெக்டான ஃபிட்டுனா அது கூப்பிட்டு நல்லா வெயிட்டுமா இருக்க, பிராக்டிஸ் பண்றா ஃபைட்ட. சும்மா ஷார்ட்ல அப்ப ஃப்ரீயா இருக்கும்போது தோல் மாடி கைப்பட்டுப்பாரு. எனக்கு அவ்வளோ எனக்கு ஒரு சந்தோஷமா இந்த ஒரு என்ன சொல்றது, இவ்வளவு பெரிய ஸ்டார் நம்ம மேல தோல்ப. அது மட்டும் இல்லாம எல்லா இடத்துலயுமே டீ காஃபி தான் நாங்க கொடுத்து பார்த்துருக்கோம். வல்லரசு பண்ணும்போதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன், டீயும் இருக்கும், பூஸ்டும் இருக்கும். அந்த வீட்டுக்கு முனையில ஒரு லாண்ட்ரி கடை இருக்கும். இந்த லாண்ட்ரி கடை ஓனர் பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவார், இங்கதான் பார்த்து உட்காந்துருப்பாரு ஃப்ரீயா டைம்ல. இந்த பக்கத்துல டீ கடை இருக்கும், டீ கடை டீ சாப்பிடுவோம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் மேல வர்றது ரொம்ப, அது மாதிரி வர முடியாது, யாரும் வர முடியாது. தமிழே அமுதே வணக்கம். மீளா துயருற்றிருக்கின்றார் பொன்மல செல்வன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். தமிழகத்து மக்களை ஆட்கொண்ணா துயரத்தில் ஆழ்த்தி சென்றிருக்கின்றார். இவரை போல தேடி தேடி உதவி செய்தவர் யாரும் இல்லை, இவரை போல நல்ல மனிதன் யாரும் இல்லை என்று தமிழகமே ஓலமிட்டு ஒப்பாரி வைத்தது கடந்த 2 நாட்களாக. தமிழகம் சந்திக்காத ஒரு மிக பெரும் வரலாற்று நாயகனை தமிழகம் விடை கொடுத்து அனுப்பியிருக்கின்றது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி, அவர்களுடைய நினைவுகளை பற்றி பேசுவதற்காக இன்றைக்கு நம்மோடு நடிகர் சம்பத் ராம் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சார். வணக்கம் சார். கேப்டன் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நினைவு வருது எனக்கு சார். நான் முதல்ல வாயை திறந்து டைலாக் பேசினது அவர் எதிர்த்து தான். டைரக்டர் மகாராஜ் சாருடைய வல்லரசி திரைப்படத்துல தான் நான் முதல்ல டைலாக் பேசி நடிச்சது. ஸோ அதுதான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். ஏன்னா எப்பவுமே அந்த முதல் டைலாக்கை மறக்க முடியாது. அதுவும் அவ்வளோ பெரிய ஸ்டாரு கேப்டன் அவர்களை எதிர்த்து டைலாக் பேசுறதுங்கிறது வல்லரசி திரைப்படத்துல. அதில் பார்த்தீங்கன்னா பி வாசு சாரை அரெஸ்ட் பண்றதுக்காக கேப்டன் அவர்கள் அவர் வீட்டுக்கு போவாங்க. அப்போ 1000 பேர் மேல க்ரௌடு இருப்பாங்க. அப்போ பி வாசு சொல்லுவாரு, இத்தனை தொண்டர்களை மீறி என்னை அரெஸ்ட் பண்ணுற நீ அப்படின்னு. அப்போ கேப்டன் அவர்கள் அப்படி முறைச்சி பார்ப்பாரு. கூட்டத்தில் ஒரு 5-6 பேர் எழுந்துருன்னு, ஏய் எங்க ஐயா அரெஸ்ட் பண்ணுற நீ, எங்களை மீறி பண்றா பார்க்கலாம் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் டைலாக் பேசுவேன். அப்புறம் என்ன மாதிரி ஒரு 4-5 பேர் டைலாக் பேசுவாங்க. அதுக்கப்புறம் பிஎஸ் சார் சிரிப்பாரு, பார்த்தல அப்படின்னு. அப்போ கேப்டன் அப்படி தலையாட்டிட்டு 5 பேர், எங்க 5 பேரையும் ஷூட் பண்ணுவார். ஷூட் பண்ண உடனே மக்கள்லாம் தெரிச்சு ஓடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்களாம் எழுந்து நின்று சல்யூட் அடிப்போம். ஸோ நாங்களாம் கேப்டனோட ஆளுங்க. ஸோ அப்படி ஒரு சீக்வன்ஸு. இப்படி ஒரு அருமையான சீக்வன்ஸ்ல நடிக்கும்போது அவர் அந்த யூனிஃபார்ம்ல பார்க்கும்போது அந்த ரியல் போலீஸ் ஆபீசரை பார்த்த ஒரு ஃபீல் தான் இருந்து. அதான் முதல்ல நான் பார்க்குறேன் நேரில். ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயம். போலீஸ் ஆபீசர்னு சொன்னாலுமே கேப்டன் தான். நிச்சயமா. ஏன்னா ஒரு 10-12 படம் மேல பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த போலீஸ் ஆபீஸுக்கு உண்டான அந்த கெத்து, அந்த உடல்வாகு எல்லாமே அந்த பெர்ஃபெக்டான ஃபிட்டுனா போலீஸ்னா இருக்கும். ஸோ அதுதான் எனக்கு டக்குன்னு நினைவுக்கு வரும். எப்படி இருந்தது சார் அந்த காட்சி அமைப்பு எடுக்கும் பொழுது? எனக்கு பிரமிப்பா இருந்தது. ஆக்சுவலா நான் சினிமாவுக்கு புதுசு. வல்லரசு எனக்கு 8வது படமோ 9வது படமோ. முதல் படம் முதல்ல இருந்தாலும் அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அட்மாஸ்பியர் அப்படி பண்ணியிருக்கேன். அந்த படம் பிரிப்புல டைரக்டர் மகாராஜ் சார் என்னை ஒரு பிரதர் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாரு. ஸோ அதுக்காக தான் அவர் அந்த அவருடைய முதல் படத்துல எனக்கு டைலாக் கூட ஒரு சின்ன சீன் கொடுத்தாரு.
ஸோ அப்போ கேப்டனை வந்து நான் வியந்து பார்த்தேன். சரி, படத்தில் நிறைய படங்களை பார்த்துருக்கோம், இப்போதான் நேரில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் அப்படிங்கிற போது எனக்கு ரொம்ப வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா இப்படி ஒரு ஒரு நடிகர் வந்து இவ்வளவு தூரம் பெரிய ஸ்டாரா இருக்காரு அப்படிங்கிற போது இப்ப யாருமே நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த காலகட்டத்தில் சூப்பர் ஸ்டார் வந்தாரு, அவருக்கு அப்புறம் கேப்டன் வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சாயல்ல இருக்கிறவங்க வந்து இவ்வளவு தூரம் ரீச் ஆக முடியும்ன்றது ப்ரூவ் பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார், அடுத்து வந்து கேப்டன் வந்தாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த தன்னம்பிக்கைன்றது ரொம்ப முக்கியம். அது வந்து அது எவ்வளவு தூரம் தன் மேல ஒரு நம்பிக்கை இருந்ததுனாலதான் வந்து என்னாலையும் முடியும், அதுவும் ஹீரோவாத்தான் நடிப்பேன்னு ஒரு பிடிவாதமா இருந்து அதை சாதிச்சு காமிச்சிருக்காரு பார்த்தீங்களா. அது வந்து உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது அவருடைய தன்னம்பிக்கை, அவருடைய உழைப்பு, ஆண்டவன் அருள் எல்லாமே கலந்து இருந்ததுனால்தான் வந்து அவர் இந்த அளவுக்கு சாதிக்க முடியும் நினைக்கிறேன். அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதாவது மறக்க முடியாத அனுபவங்கள் இருந்தா சார்? எனக்கு 4 படம் பண்ணியிருக்கேன் அவரோட. வல்லரசு, வானத்தை போல, தவசி, ரமணா தான் நான் கடைசியாக நான் பண்ணது. ஸோ ரமணா படத்தோட ஷூட்டிங் வந்து வைசாக்ல நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் வந்து எனக்கு ஏற்கனவே தீனாங்கிற படத்தில் ஒரு நல்ல அங்கீகாரத்தை கொடுத்தாரு. மக்கள் மத்தியில் ஃபர்ஸ்ட் என் முகம் பரிச்சயப்பட்டது வந்து தீனா தான். அதுக்கப்புறம் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு தராரு. ஆனால் சின்ன கேரக்டர், ஆனால் என் கேரக்டர் நல்லா ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காட்சியில் வந்து என்னோடைய பெரிய நடிகர் வந்து மகாராஜி சங்கரன் தான். பட் எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என் கையை வந்து கேப்டன் அவர்கள் வந்து முறிச்சு என் கையை உடைப்பாரு. உள்ள அந்த சிஜிலே போட்டு உடையிற மாதிரி. அதுக்கப்புறம் ஆளுங்களாம் போய் கூப்பிட்டு வந்து ஃபைட் நடக்கும். ஃபைட் நடக்கும் போது பாத்தீங்கன்னா என் கையை கட்டிட்டு தான் இருப்பேன். கை முறிஞ்சதுனால கை கட்டிட்டு இருக்கும்போது ஒரு 4 ஃபைட்டர்ஸ் அடிப்பாரு. அப்புறம் 5ஆவது என்ன கை ஓங்குவாரு. நான் வந்து விட்டு வந்துவேன். அப்ப என்னை அடிக்க மாட்டாரு. அது மாதிரி ஒரு 3-4 ஷாட் வந்து டைரக்டர் வந்து நம்ம ஃபைட் மாஸ்டர் சுப்ரமணிய மாஸ்டர் கிட்ட ஸ்பெசிஃபிக்கா சொல்லி அந்த காட்சி வச்சாங்க. கேப்டன் அதை வந்து பண்றதுக்கு வந்து தயாரா இருந்தார். ஏன்னா கேப்டன் வந்து பெரிய, அதாவது ஃபைட்னா கேப்டன் அவர்கள் வந்து பெருசா சொல்லலாம். ஸோ அவ்வளோ பெரிய இதுல வந்து அவ்வளோ பெரிய ஃபைட் சீக்வன்ஸ்ல என்னையும் அந்த ஒரு சின்ன இதுல அங்கீகரிக்கிற மாதிரி ஒரு கேரக்டரா பதிய வச்சது அது வந்து டைரக்டரும் கேப்டன் அவர்களும் ஒத்துட்டு போன விஷயம். அந்த இடைப்பட்ட நேரத்துல ஒரு நாள் சின்ன பெஞ்சு மாதிரி இருக்கு, சேர் அதெல்லாம் கூட கிடையாது, பெஞ்சு மாதிரி இருக்கு, இப்படியே தான் வந்துருக்காரு. அது கூப்பிட்டு, ஏய் நல்லா வெயிட்டுமா இருக்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்றா, ஃபைட்டு ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா பண்ணு பாரு, பொண்ணமெல்லாம் பாரு, தலைக்கு மேல காலை தூக்கலாம் பார்த்தல ஃபைட்ல, அது மாதிரி நல்லா பண்றா, நல்லா இருக்கு, நல்லா வருவ நீ பண்ணு அப்படின்னு என்னைய வந்து என்கரேஜ் சும்மா ஷார்ட்ல அப்ப ஃப்ரீயா இருக்கும்போது தோல் மாடி கைப்பட்டுப்பாரு. எனக்கு வந்து அவ்வளவு எனக்கு ஒரு சந்தோஷமா, இந்த ஒரு என்ன சொல்றது, இவ்வளவு பெரிய ஸ்டார் வந்து நம்ம மேல தோல் அவர் சாதாரணமா சகஜமா பழகக்கூடிய ஒரு நடிகர் தான். ஒரு பெரிய ஸ்டாரு, ஸ்டார்டம்லாம் இல்ல, சுத்தமா இருக்குது அவர்கிட்ட. அதுவும் ஃபைட்டர்ஸ்னா வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபைட்டர்ஸ்க்கு ஏதாவது ஒண்ணு போய் பார்த்து உடனே வந்து அவங்க என்ன வேணுமோ செய்யக்கூடிய ஒரு நடிகர். சாதாரண மக்களே வந்து ஏதாவது ஆச்சுன்னா தாங்கக்கூடிய மனசு இருக்காது அவருக்கு. அதுவும் ஃபைட்டர்ஸ்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமா இருப்பாரு. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு டக்குன்னு அவங்களுக்கு என்ன தேவையோ அது உடனே பண்ண சொல்லுவாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, வல்லரசு முன்னாடி ஒரு 7 படம் பண்ணியிருக்கேன். வல்லரசு முன்னாடி நான் பண்ண படங்கள்ல இருந்த அந்த ஃபுட்டு, அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் வல்லரசு, வானத்தை போல, தவசி, ரமணா இந்த படங்கள்ல நடிக்கும் போது நடிகர்களுக்கு, அதுவும் என்ன மாதிரி சாதாரண ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி தான், நான் கம்பெனி ஆர்டிஸ்ட் தான், பட் ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி தான். எங்களை மாதிரி நடிகர்களுக்கும் அந்த டைம்ல கேப்டன் அவர்கள் என்ன சாப்பிடுறாரோ அதே சாப்பாடு தான் எங்களுக்கு வரும். உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சது நல்லாவே தெரிஞ்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் ஒரு 7 படம் பண்ணியிருக்கேன். அதுக்கும் இதுக்குமே வந்து பெரிய வித்தியாசம் தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாம எல்லா இடத்துலயுமே டீ காஃபி தான் நாங்க கொடுத்து பார்த்துருக்கோம். வல்லரசு பண்ணும்போது தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பாக்குறேன், டீயும் இருக்கும், பூஸ்டும் இருக்கும், ஒரு நாள் ஹார்லிக்ஸும் இருக்கும்,
தினமும் வந்து நான் வெஜிடேரியன் இல்லாம இருக்கவே இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு ஃபுட்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுவார். ஏன்னா அவரு நிறைய பசியை அனுபவிச்சிருப்பாரு. நான் டீனர்ல இருக்கும்போது நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் வந்து நான் டீனர்ல ஒரு 20 வருஷம் வந்து கிட்டத்தட்ட இருந்திருக்கேன். நான் சரோஜினி ஸ்ட்ரீட்ல ஒரு இடத்துல வாடகைக்கு இருக்கும்போது ஃப்ரெண்டோட வீட்டுல அந்த வீட்டுக்கு முனையில ஒரு லாண்ட்ரி கடை இருக்கும். இந்த லாண்ட்ரி கடை ஓனர் வந்து பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவார், இங்கதான் பார்த்து உட்காந்துருப்பாரு ஃப்ரீயா டைம்ல. இந்த பக்கத்துலேயே டீ கடை இருக்கும். டீ கடை டீ சாப்பிடுவோம். ரொம்ப பசியோட களைப்பா வருவாரு. நானும் சில டைம்ல டீ எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதனாலயோ என்னவோ அதுக்கப்புறம் அவருடைய டீனர்ல ரோஹிணி ஆஃபீஸ்ல வரவங்க எல்லாருக்குமே வந்து சாப்பாடு போட்டிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து டீனர்ல இருக்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் சினிமாக்காரனா இருக்கிறதுனால கேப்டன் இங்கதான் இருந்தாரு, இங்கதான் வருவாரு, இங்கதான் பேசிட்டு பாரு, இப்படிலாம் நிறைய பேர் நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். தவசி படம், அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணிருக்கோம். அந்த படத்தை பத்தி சொல்லுங்க சார். அந்த படத்துல வந்து நான் தீனா பண்ணி முடிச்ச உடனே முருகதாஸ் சார் வந்து என் மேல ஒரு பிரியமா இருந்தாரு. அந்த படம் தீனா பண்ணும்போதே எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம். அப்ப எனக்கு உதய் சங்கர் சார், அவருடைய அசிஸ்டன்ட் தான் ஏஆர் முருகதாஸ் சார். சரி, ஆஸ்கார் பிலிம்ஸ்ல மகாராஜன் சார் அசிஸ்டன்ட் வந்து சுரேஷ் சார், பேரரசு சார், அரசு படத்தோட டைரக்டர் தான் சுரேஷ் சார். பேரரசு சார் உலகத்துக்கு தெரியும், திருப்பாச்சி எல்லாம் பண்ணாரு. ஏஆர் முருகதாஸ் சார் வந்து உதய் சங்கர் சாருடைய அசிஸ்டன்ட். சோ அந்த தவசி படத்தோட இயக்குனர் வந்து உதய் சங்கர் சார். சோ இவரோட குருங்கிறதுனால அவருக்கு ஃபோன் பண்ணி சம்பத்த வருவாரு, ஏதாவது கேரக்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் போய் அவரோட ஆபீஸ்ல போய் பார்த்து, அங்க மணி பாஸ்கர் அப்படின்னு ஒரு அசோசியேட் டைரக்டர், அவர் தான் என்னை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி கேரக்டர்ல ஒரு ஊமையா கேரக்டருக்கு பண்ணுங்க. சரி சார் பண்ணுவோம். முதல்ல அவர் கேரக்டரா பண்றது தவசி படத்துல தான். இப்போ வில்லனுக்கு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் இப்படி நிறைய படம் பண்ணியிருந்தாலும் தவசில வந்து நாசர் சாரோட அடியாளா இருந்தாலும் எனக்கு தனியா ஒரு கேரக்டரா படத்துக்கு முக்கிய டேர்னிங் பாயிண்டா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரா அமைஞ்சது. அந்த தவசி படத்துல பாத்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் வந்து குற்றம் செஞ்சுட்டாருன்னு ஒரு பெரிய ஒரு இது போயிட்டு இருக்கோம். ஒரு கட்டத்துல வந்து என்னைய வந்து அந்த லாஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல பாப்பாங்க, என்னைய பார்த்து 2 பேரும் இடிச்சுப்போம். இடிச்ச உடனே ஏய் பார்த்து போட அப்படின்னுவோம். எனக்கு அந்த வார்த்தை சொல்லும் போது எனக்கு அந்த டைம்ல என்னடா இவ்வளவு பேர் ஸ்டாரை பார்த்து இப்படி சொல்றவே அப்படின்னு ஒரு சின்ன ஒரு தயக்கம் எல்லாமே இருந்தது. பட் அவரு நல்லா ரிசீவ் பண்ணி அதை ரியாக்ட் பண்ணி அது அப்புறம் சேஸ் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெச்சர் ஒன்று இருக்கும், அது மேல தாண்டிக்கு அப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஃபைட் பண்றேன். ஐ மீன் தீனால தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன். செகண்ட் வந்து இந்த படத்துல வந்து கீழே வந்து வாரி அப்படி போற மாதிரி ஷாட்டு. ஸோ அந்த சமயத்துல வந்து நேருக்கு நேரா ஷோல்டர்ல மோதுற மாதிரி காட்சி தான் இருந்தது. மற்றபடி அவரோட ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ற அளவுக்கு எனக்கு வாய்ப்புகள் அமையல. பட் அவரு ரொம்ப தன்மையா சக நடிகர்களை வந்து தன்மையா பார்த்து அவங்கள வந்து கம்ஃபர்டா வச்சுக்கக்கூடிய ஒரு நடிகர். ஸோ அந்த வகையில வந்து அந்த படத்துல நடிக்கும்போது நான் புதுசா நடிக்க வந்திருக்கேன் அப்படின்ற பதற்றம் எனக்குள்ள இருந்தாலும் அதை வந்து அவரு கொஞ்சம் கூட நம்மளை வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு மேல வெளியே போகாம கம்ஃபர்ட் ஜோன்லயே வச்சு நம்ம சிறப்பா நடிக்க வச்சிருந்தாரு. வானத்தை போல சார். ஆக்சுவலா வானத்தை போல வந்து பிரபுதேவா மாஸ்டர் கூட ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. அந்த சின்ன ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் இருப்பேன். மற்றபடி அவரோட காம்பினேஷன்ன்றது வானத்தை போல இல்ல. ஸோ பிரபுதேவா மாஸ்டர் கூட ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதில் நான் ஒரு அட்மாஸ்பியர் தான் கிட்டத்தட்ட அது. ஸோ ஏன்னா பெருசா இல்ல காட்சிகள் இல்லை. ஆனா அவரோட கேரக்டர் வந்து படத்துல அவ்வளவு அற்புதமா இருக்கும். அந்த பாட்டு தான் வந்து டிவில எல்லா டிவிலையும் வந்து நேற்று போடும்போது என் கண்ணு கலங்கிட்டே இருந்துச்சு. அந்த பாட்டுக்கும் அவருடைய அந்த இதுக்கும் வந்து ரொம்ப பொருத்தமா அமைஞ்சு போச்சு. அது வந்து பாக்குற எல்லாரோட மனசையும் வந்து உருக்குற மாதிரி இருந்தது நேற்று டிவில பார்க்க. இப்போ கேப்டன் இல்ல அப்படிங்கறது நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல இனிமேல் அப்படி ஒரு நடிகரோ அப்படி ஒரு மனிதர் நடிகர் வந்து நிறைய பேர் வந்துடலாம் அவர் மாதிரி நடிக்கிறதுக்கு. பட் அந்த மாதிரி ஒரு குணம் படைத்தவர் வந்து வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா திறமையானவர், நல்ல எந்த மாதிரி சுச்சுவேஷனையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நபர், எல்லாருக்குமே உதவி பண்ற ஒரு ஈகை குணம் படைத்தவர்.
எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் படைத்தவர்கள். ஸோ சில பேர் வந்து இவரெல்லாம் வந்து குழந்தை மாதிரி நான் கண்கூட பார்த்துருக்கேன். ரமணா தவசி பண்ணும்போது ரமணா பண்ணும்போதெல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து இடுப்புல நம்ம இப்ப நான் இருக்கேன், உங்களுக்கு வந்து இடுப்புல தொட்டா ஒரு அலர்ஜி இருக்கும். நான் அவங்களை திருப்பி ஒருத்தர் பேரை சொல்லி அவனை திட்டுறான்னு சொன்ன வச்சுங்களேன், நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா கிள்ள போதும், நீங்க வந்து எப்படா நீங்க நான் என்ன யார சொல்றேன்னா நீங்க அதை அப்படியே சொல்லிடுவீங்க, அவர் பேரை சொல்லி திட்டுவீங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. அது அவர் வேணும்னே பண்ணது இல்ல, அப்படி பண்ணா அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அந்த போடா பண்ணிங்கிற மாதிரி அது மாதிரி சும்மா விளையாடுவாரு. அவர் திருப்பி ஏதாவது சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவர் பேர் சொன்ன டக்குன்னு ஏதாவது சொல்றாரு. அது மாதிரி எல்லா கூடயும் வந்து ஒரு அன்பா பேசி இவர் அந்த மாதிரி விளையாடுவாரு, சும்மா ஜாலியா கிண்டடிப்பாரு. அது வந்து என்ன சொல்றது, அதான் அவருடைய குழந்தை குணம் வந்து மறவே இல்லை கடைசி வரைக்கும். அது அரசியல் இது மாதிரி பொறுப்புகள் வந்த பிறகுதான் அந்த குணம் எல்லாம் மாறிக்கும்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு மாதிரி ரொம்ப நல்ல மனம் படைத்த ஒரு நபர். அந்த மாதிரி நான் எந்த ஹீரோவையும் நான் பார்க்கல. சுரேஷ் பாட்ல எல்லா நடிகர்களும் மட்டும் இல்லாம ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட சரிக்கு சமமா ஜாலியா சந்தோஷமா விளையாடக்கூடிய அளவுக்கு இருந்து நான் பார்த்தது இல்லை. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் மாரி வர்றது ரொம்ப, அது மாதிரி வர முடியாது, யாரும் வர முடியாது. ஏன்னா எல்லா குணமும் இருக்கு அவர்கிட்ட. அவரை பத்தி யார் ஒருத்தருமே கெட்டதுன்னு ஏதாவது ஒரு ஃபீட்பேக் ஒண்ணுல்ல, யார் நீ எப்பேற்பட்ட ஆளாலும் எடுத்துங்க, அவரை பத்தி ஏதாவது ஒரு மைனஸ் சொல்லுவாங்க. ஒருத்தர் கூட இவரை பத்தி மைனஸ் சொல்லி நான் கடந்த முறை நான் ஒரு தயாரிப்பாளர்கிட்ட பேசும்போது அவர்கிட்ட சொன்னது, தமிழ் சினிமாவுல மைனஸே சொல்ல முடியாத ஒரே நபர்னா கேப்டன் தான். நானும் இந்த கடந்த 3-4 வருடமா நிறைய பேர்கிட்ட பேசும்பொழுது பழகும்பொழுது தெரிஞ்சுக்கிட்டது, ஒருத்தர் கூட ஆஃப் த ரெக்கார்ட் கூட நான் நெகட்டிவ் பேச மாட்டேன். நிறைய நடிகர்கள், உச்சபட்ச நடிகர்களை பற்றி எல்லாம் கூட ஆஃப் த ரெக்கார்ட் பேசும்போது நிறைய விஷயங்களை சொல்லிடுவாங்க, இப்படிப்பா அப்படிப்பா. ஆனா ஆஃப் த ரெக்கார்டு கூட இம்மளவும் அவர் தவறானவர், இங்க பண்ணிட்டாரு, அதை பண்ணாரு, யாருமே சொல்ல முடியல. இது வந்து ஒரு கடவுளுடைய கிஃப்ட் தான். அதுதான், இந்த குணம் வந்து எல்லாருக்கும் வராது, அது ஆண்டவன் அருள் தான். அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து நல்ல ஒரு ஸ்டார் அந்தஸ்துக்கும் போயிட்டு, அவர் இதை விட்டுட்டு வேற ஏதாவது தொழில் பண்ணிதான் கூட அவர் அந்த குணமாவோட தான் இருப்பார். ஏன்னா பிறவி குணங்கிறது மாறவே மாறாது. நீங்க எந்த துறையில இருந்தாலும் அந்த பிறவி குணம்ன்றது கண்டிப்பா மாறாது. ஸோ எல்லாருக்குமே நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க அவங்க சில பேர்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு வசதியா, எவ்வளோ பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம் எவ்வளவு வசதியா இருப்பாங்க, இப்போ இருக்காங்க. ஆனா அவர் என்ன செதுச்சாரு இப்ப பார்த்தா நமக்கு கண்ணுக்கு தெரியுது. இந்த மண்டபம், அவரு சின்ன ஒரு வீடு, ஒரு காலேஜ், அது என்ன பொசிஷன்ல கூட தெரியாது. பட் ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையில தான் வாழ்ந்துருக்கு. என்ன கேட்டா அவர் சேர்த்ததெல்லாம் அந்த 15 லட்சம் மக்களா தான் இருக்கும். வர முடியாது 15 லட்சம் பேர், வர முடியாது எத்தனையோ கோடி பேர். ஆமா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட் நினைக்கிறேன். ஆஃப்டர் அ லாங் டைம் இவ்வளவு பேர் ஒரு மரணத்துக்கு கூடியது ஒரு மிகப்பெரிய. எம்ஜிஆர் அவர்கள் காலமான போதும் க்ரௌட பார்த்திருக்கேன், அம்மையார் ஜெயலலிதா அம்மா இறக்கும்போது பார்த்திருக்கேன், கருணாநிதி அவர்கள் வந்து இறக்கும்போது பார்த்திருக்கேன். அதுக்கு ஈக்குவலான க்ரௌடு வந்து கண்டிப்பா இந்த க்ரௌட பார்த்திருக்கேன். எவ்வளவு கூட்டம், யாருமே எதிர்பார்க்கல. இவ்வளவு கூட்டம், இவ்வளவு பேர் மக்கள் வந்து அவருக்கு நெஞ்சத்துல இருந்திருக்காங்க. இவரோட எண்ணங்கள் ஓட்டத்துல அந்த மக்கள் இருந்திருக்காங்கன்றது இந்த மக்களை பார்க்கும்போது, க்ரௌடு பார்க்கும்போது தெரியும். உண்மையில இது பார்க்க இன்னும் கலங்கிட்டே இருந்தது. ரொம்ப நன்றி சார். நன்றி சார். கேப்டன் அவருடைய குடும்பத்தாருக்கும், அவருடைய ரசிகர்களுக்கும், அவருடைய கழக உடன்பிறப்புகளுக்கும், தமிழக மக்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். அவர் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன்.